முறையாக திமுக வெர்சஸ் நாம் தமிழர் நேரடி போட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளரை அறிவித்த சீமான். நாதக சார்பில் சீதா லட்சுமி போட்டி. பெரியாரின் மண் ஈரோட்டில் சீமானுக்கு அக்னி பரீட்சை. இதை குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரதான கட்சியான அதிமுக, பாஜக ஆகியவை புறக்கணித்துள்ளது. தாவேகா சார்பிலும் சட்டமன்ற தேர்தல் தான் தங்கள் குறிக்கோள் என அறிவித்துவிட்டன. இதனால் முதல் முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் நேரடியாக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி EVKS இளங்கோவன் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதை அடுத்து அந்த தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்கம் போல் மீண்டும் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் இந்த முறை திமுக களமிறங்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். தொடர்ந்து திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏவும் செய்தி தொடர்பு இணை செயலாளருமான VC சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் இந்த இடைத்தேர்தலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆளுங்கட்சியான திமுக வேட்பாளரை அறிவித்து முதலாளாக களம் இறங்கியிருக்கிறது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. இந்த முறையும் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக அதிமுக கூறியுள்ளது. இவர்களைப் போலவே தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக அறிவித்துள்ளது. ஏற்கனவே தாவேகாவும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தங்களின் குறிக்கோள் என அறிவித்துவிட்டன. பிரதான கட்சிகளின் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியில் உள்ளது. இதனால் முதல் முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. மேலும் பெரியார் குறித்து சீமான் வைத்து வரக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையாகி வருகின்ற நிலையில் இதற்கு எதிராக திமுக போராட்ட களத்தில் குதித்துள்ளது. பெரியாரின் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் தேர்தல் நடைபெற உள்ளது. பெரியாரின் சொந்த மாவட்டத்தில் வைத்தே நாம் தமிழர் கட்சியை முடக்க திமுக கூட்டணி திட்டமிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக, பாஜக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகியவை புறக்கணித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தேர்தலை சந்திக்க தயாராகியுள்ளது. மேலும் சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து பேசி வருவது ஏற்கனவே பிரச்சனைகளை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பெரியாரின் சொந்த மண்ணிலேயே தீவிரமாக பிரச்சாரம் செய்ய பெரியாரிய இயக்கங்கள் திட்டமிட்டு வருகின்றன. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினரும் சீமானை ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய விடமாட்டோம் என்று கூறி வருகின்றனர். 2023 இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை இந்த முறை பெறாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதான கட்சிகள் தேர்தலில் இல்லாத போதிலும் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி இடையேயான போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன் MLA மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியுள்ளது. முதல் நாளில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 3வது நாள் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுவரை மொத்தமாக 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் பொங்கல் விடுமுறையின் காரணமாக ஜனவரி 17ஆம் தேதி ஒரு நாள் தான் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டோர் அன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக VC சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக, தேமுதிக, பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் என தெரிவித்து தேர்தலை புறக்கணித்துள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் திமுக வெர்சஸ் நாதக இடையேயாக நேரடி போட்டியாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபட போவதாக தமிழ்முன் அன்சாரியின்
மனிதநேய ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்முன் அன்சாரி கூறுகையில், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்க உள்ளோம். திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய களப்பணியாற்ற உள்ளோம். இதற்காக கட்சியின் இணைச் செயலாளர் சையது முகமது தலைமையில் தேர்தல் பணிக்குழு அமைத்துள்ளோம். இடைத்தேர்தல் சரியாக முறையாக நடக்காது என எடப்பாடி பழனிசாமி கூறுவதன் மூலம் அவர் தேர்தல் ஆணையத்தை அவமதித்துள்ளார். ஒரு அரசியல் கட்சி, குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி களத்தில் நின்று மக்களின் உணர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது பட்சம். ஜனநாயகத்தில் சமநிலை இருக்க வேண்டும் என்றால் ஒரு எதிர்க்கட்சி களத்தில் நிற்க வேண்டும். அவர்கள் பின்வாங்கி இருப்பதன் மூலமாக மோசமான தோல்வியை ஒப்புக்கொள்ள உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்முன் அன்சாரி அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். அதைத் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி வந்த தமிழ்முன் அன்சாரி கடந்த லோக்சபா தேர்தலின் போது திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் முடிவை எடுத்தார். தமிழ்முன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படாத நிலையில் அக்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றுகிறது. இந்த நிலையில் தைப்பொங்கலான நேற்று வேட்பாளரை அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வருகின்ற 5/2/2025 அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மாகி சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடவிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சீதாலட்சுமி கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசாறைகளின் அனைத்து நிலை நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வேட்பாளராக அறிவித்துள்ள சீதாலட்சுமி ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் முதுகலை ஆய்வியல் நிறைஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக மாகி சீதாலட்சுமிக்கு 49 வயது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அப்போது அவர் வேட்புமனுவில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின்படி 99 லட்சங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது 2 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் திருப்பூர் எம்பி தொகுதியில் போட்டியிட்ட சீதாலட்சுமி 95,726 வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடித்தார். இந்த நிலையில் தனது சொந்த மாவட்டமான ஈரோட்டில் தற்போது இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் சீதாலட்சுமி. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.